கங்கா போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க நம்ம குமரனை. அதனால குமரன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே போயிட்டு விஜய் காவேரி கிட்டே கேட்குறாரு, காவேரி அப்படி தான் பண்ணுறாளா? கங்கா வந்து என்னை இப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னம்மா சொல்கிறீங்க? நான் ஆமாம் உன் அக்கா ரொம்ப படுத்துறா, பேசணுன்னா பேச வேணான்றா, பேச வந்தால் பேச மாட்டேங்கிறா, நான் என்ன தான் பண்ணுறது? வந்து சமாதானப்படுத்துறானா சமாதானம் ஆக மாட்டேங்கிறா, ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே காவேரி மட்டும் என்ன, அவளும் அப்படி தான் என்னை ஒரு டைமில் ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுறா, அப்படியே பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுறா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்டு வந்து காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. ஓ அப்போ கங்காவே எவ்வளோ பரவாயில்ல போட்டிருக்கே காவேரியோட அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து காவேரி செம்ம டென்ஷனாக இருங்க, யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, அப்போது நான் உங்களை அப்படிலாம் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து இது பண்ணி விட்டுடுறாங்க, அவரை கடிச்சு விட்டுறாங்க. உடனே வந்து அவர் வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. உன்னை கத்தாதீங்க வாய் மூடுங்க, எதுக்கு இங்கே கத்துறீங்க, வந்துட போகிறாங்க அப்படின்னோன்னா, பின்ன நீ இப்படி பண்ணா பின்ன எனக்கு கத்தாமல் என்னடி பண்ணுறது, அடி பாவி இப்படி பண்ணிட்டு எப்படி வலிக்கு தெரியுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குது அடிச்சல்லோ அப்படின்றா. ஆமாம் ரொம்ப தான் வலிக்குது, இன்னொரு வாட்டி பண்ணுறேன் அப்படின்னா, அம்மா தாய் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அடுத்து வந்து காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே உள்ளே வராரு விஜய். என்ன காவேரி ஏன் செல்லம் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு, மாமா கிட்ட இவ்வளோ கோவமா அப்படின்னு, பின்ன எங்கள் மாமா கிட்ட அப்படி சொல்லி விடுறீங்க, நான் உங்களை பாடாப்படுத்தி எடுக்கிறேன்னா இன்னும் நீ மறக்கலையா அதை, பின்ன இப்படி பண்ணால் எப்படி, நான் உங்களை அப்படிலாம் பண்ணவே இல்லை, நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன், உன் மாமாக்காக தான் சொன்னேன், ஏன்னா உங்கள் அக்கா அப்படி பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா உங்கள் அக்காவோட குணம் ரொம்ப மாறி இருக்கு, ஏன்னா நம்ம இங்கே வந்ததால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க வீட்டில் எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, அதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க. காவேரி என்னங்க சொல்கிறீங்க, இந்த அளவு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு, பின்ன எனக்கு தெரியாதா, உன் அக்காவை தான் நான் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன்ல, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த மாதிரி பிரச்சனை தான், எங்கே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களோன்ற பிரச்சனை, நம்மளுக்கு கொடுக்குறாங்களேன்ற பிரச்சனை, அதுதான் காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக சொன்னீங்கங்க, உண்மையிலே சொல்லலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க, என் அக்காவை பற்றி எந்த குறையும் சொல்லாமல் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் அவங்கள புரிஞ்சு பேசுகிறீங்க பாருங்கள், அதுவே நீங்கள் கிரேட்டுங்க அப்படின்றாங்க. பின்ன எனக்கு தெரியாதா காவேரி அப்படி சொல்கிறாரு. சரி என் பொண்டாட்டி சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஒன்று வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு, என்ன வாங்கி வந்திருக்கீங்க, நைட்டில் போய் நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் காவேரி அப்படி சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாரு. இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து சரி காவேரி நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், ஏன்னா வந்து நம்ம போகணும்ல ஸ்கேன் எடுக்க அப்படின்னோன்னா, ஆமாங்க சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஏன் ஒரு மாதிரி ஸ்கேன்னு சொல்லணும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நல்லபடி ரிப்போர்ட் வரணும் அதுதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் வருங்க நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னோடனே, அப்படியே காவேரியை வந்து ஹக் பண்ணிக்கிட்டே தோல் மேலே சாய்ச்சிக்கிட்டே வந்து விஜய் யோசிக்கிறாரு. நாளைக்கு வந்து நல்லபடி ரிப்போர்ட் வரணும், குழந்தை நல்லபடி இருக்கணும், காவேரி வந்து தாங்கவே மாட்டா, ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா கடவுளை எந்த நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா காலையிலே சாமி கும்பிட்றாங்க. அம்மனுக்கு வேண்டிக்கின்னு வந்து நம்ம வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து திருநீர் வச்சு விடுறாங்க. கவலையே படாதீங்க குழந்தை நல்லபடி இருக்கும் அப்படி சொல்லிட்டு, அப்போ வராங்க கங்கா பார்த்து அப்படி டென்ஷனாக வராங்க. வா கங்கா அப்படி சொல்லிட்டு, வாடி வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீ மட்டும் அவங்களுக்கு வச்சு விடுவேன், நான் மட்டும் எடுத்து வச்சுக்கணுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க. என்னடி வச்சுக்கடி அப்படின்னோடனே, வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே கிளம்புங்க அப்படி சொன்னோன்னே எல்லாருமே கிளம்புறாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது கவலைப்படாதங்க அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாரதா. அதெல்லாம் பார்த்துக்காங்க இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இங்கே மருத்துவமனைக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கரெக்டாக வந்து விஜய்க்கும் காவேரியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும், நம்ம சும்மா வந்த மாதிரி தான் ஆச்சு, இவங்க தான் எல்லாத்துக்கும் முன்னாடி, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினதே காவேரி தானே, அதுக்கப்புறம் தானே உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அவளை கூப்பிடுவாங்க காட்டியும் அப்படின்னோடனே அப்படியே முறைக்கிறாங்க. கங்கா இவளுக்கு இதே வேலை தான், ஏன் தான் இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுறாலோ தெரில, கங்கா சும்மா இரு கங்கா உன்னையும் கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க, இவர் வத்துரு அப்படின்றாங்க கங்கா நம்ம குமரனை. அடுத்து வந்து இங்கே காவேரிக்கு வந்து எடுத்துடுறாங்க ஸ்கேனு. அதுக்கப்புறம் கங்காவை கூப்பிட்டு எடுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னோடனே, காவேரியோடக்கு வந்து சாரதா உள்ளே போகிறாங்க. குழந்தைய பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பராக இருக்குது குழந்தை, நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கங்காவுக்கும் வந்து பார்த்துட்டு குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கங்கா வந்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க.